46 பவுன் நான் வாங்கினது. 46 பவுனுக்கு 22% வேஸ்டேஜ் இல்லாமல் தான் அவனை கூப்பிட்டார். சார் 9 லட்ச ரூபா சேவ் பண்ணியிருக்கீங்க சார். 9 லட்ச ரூபா சேவ் பண்ணியிருக்கேன். ஆமாம் சார். அந்த ஃப்ளோர் மேனேஜர் என்ன கூப்பிட்டார். சார் இதோட இந்த ஸ்கீம் நாங்களே க்ளோஸ் பண்ண போகிறோம் சார். அது வெயிட் அக்குமுலேஷன் ஸ்கீம்ல போட்டிருந்தீங்க. என் ஒய்ஃப்ட்ட நான் பர்பஸாக சொன்னேன், நீ எடுக்கிற கோல்டு அவங்க சொல்லியிருக்காங்க 0%, நீ கோல்டு தாறுமாற எடு, 25% போய் எடு. வேஸ்டேஜ் எங்கே அதிகமாக இருக்கும் அந்த கோல்டு எடுங்க. என் ஒய்ஃப் 22 எடுத்தாங்க. சார் இந்த ஸ்கீமே எங்கள் எம்டிஏ எங்களுக்கு சொல்கிறாரு சார், இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாமான்னு எங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது. இல்லாட்டி மேக்ஸிமம் 15% வேஸ்ட் வரையும் ஓகே, அதுக்கு மேலே இருந்தால் பே பண்ண சொல்லணும் சார். ஏன்னா இந்த மாதிரிலாம் ஆமாம், அது ஒரு சில கடையில் வந்து 18%க்கு மேலே கிடையாதுங்களா. ஆனால் நான் 17லேருந்து ஸ்டார்ட் பண்ணனால எனக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்தது. எனக்கும் அந்த மேனேஜருக்குலாம் ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்துச்சு. அந்த கோல்டு ஜுவல்லரிக்கும் நல்ல ரிலேஷன் இருந்துச்சு. அதனால நான் ஒருத்தரையும் மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பேன். சார் கன்ஃபார்ம் தானே, ஜீரோ தானே நான் இன்வெஸ்ட் பண்றேன் சார், இந்த வருஷம் நான் 2 லட்ச ரூபா பண்ண போறேன், இன்னும் ஓகே தானே ஓகே சார் அப்படிமாங்க. லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ என்னன்னா புது ஸ்கீம்ஸ் என்னன்னா ஒன்லி அப் டு 18% எல்லாம் முடிச்சிட்டாங்க. ரியல் மணி இஸ் அ கோல்டு ஒன்லி. நீங்க எந்த கண்ட்ரி வேணா போங்க, ஃப்ளைட்லேருந்து இறங்குங்க, உங்கள் கையில் இருக்க 100 கிராமம் என்னவோ கிராமம் வைங்க, அந்த கண்ட்ரியோட டாலர் அந்த கண்ட்ரியோட பணம் உங்களுக்கு வந்துடும். நம்ம கரன்சிக்கு என்ன வேல்யூ? கரன்சி நாளைக்கே கூட கவர்னர் இந்த கரன்சி செல்லாதுன்னா முடிஞ்சு போச்சு. கரன்சி வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் கோல்டு அப்படி இல்லை. கோல்டும் சில்வரும் தட் இஸ் அ ரியல் மணி. இட்ஸ் அ என்ன சொல்கிறது, உலகத்துக்கான ஒரு பொது ஒரு பொருள்னா அது கோல்டு தான். அப்போ நான் என்ன பண்ணேன், இந்த கோல்டை வந்து நான் என்ன பண்ணேன், எய்ம் பண்ணி அதை நான் வாங்க ஆரம்பிச்சுட்டே இருந்தேன் ஃபிசிக்கலாக. அப்போ எனக்கு வந்து இந்த வேஸ்டிங் சார்ஜ் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கவலையாக இருந்தது. ஏடா 10% 20% கோல்டு கேட்குறாங்களே, கோல்டை வாங்குன்னு சொல்கிறாங்க ஆனால் வேஸ்டேஜ் இருக்குது. இதே தான் பண்ணணுமே தான் இந்த 2017லேருந்து 2016லேருந்து நான் அந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணி நான் பண்ணேன். நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிடுறேன். எனக்கு வர்ற இப்போ பாசிவ் இன்கம்மை திருப்பி நான் என்ன பண்ணுறேன், ஐ எம் பையிங் பாண்ட். தட் இஸ் கால்ட் வெல்த் கிரியேஷன். நான் சேவிங் யார் வேணால் பண்ணலாம், ஆனால் வெல்த் கிரியேஷன் இட்ஸ் அ செப்பரேட் வேர்டு. என்னென்னா எனக்கு வர்ற இன்கம்மை, வர்ற பாசிவ் இன்கம்மை, அதாவது மணி ஜென்ரேட் பண்ணுற மணியை திரும்ப நான் என்ன பண்ணுறேன், ஐ எம் கோயிங் டு ஜென்ரேட். எனக்கு 300 ரூபா வருது, நான் 10,000 ரூபா நீங்கள் நாளைக்கு போட்டிங்க, பாண்டு வாங்கிட்டீங்க, 300 ரூபா கிரெடிட் ஆகுது. அந்த 300 ரூபா வாங்கி திரும்பி ஒரு கோல்டு பீஸ் வாங்குறீங்க, சின்னதாக ஒரு ETF ஏதோ ஒன்று வாங்குறீங்க 100 ரூபாய்க்கு. இட்ஸ் எனஃப். இட் வில் மேக் ஜென்ரேட் வெல்த் கிரியேஷன் பண்ணும். அப்போது நீங்கள் எவ்வளோ பண்ணுறீங்கிறது முக்கியம் இல்லை, ஆனால் எப்போ பண்ணுறீங்கிறது தான் முக்கியம். 46 பவுன் நான் வாங்கினது. நீங்கள் 46 பவுனுக்கு 22% வேஸ்டேஜ் இல்லாமல் தான் அவனை கூப்பிட்டார். சார் 9 லட்ச ரூபா சேவ் பண்ணியிருக்கீங்க சார். 9 லட்ச ரூபா சேவ் பண்ணியிருக்கேண்ணா. ஆமாம் சார். அந்த ஃப்ளோர் மேனேஜர் என்ன கூப்பிட்டார். சார் இதோட இந்த ஸ்கீம் நாங்களே க்ளோஸ் பண்ண போகிறோம் சார். அது வெயிட் அக்குமுலேஷன் ஸ்கீமில் போட்டிருந்தீங்க. அவர் ஏன்னா என் ஒய்ஃப்ட்ட நான் பர்பஸாக சொன்னேன், நீ எடுக்கிற கோல்டு அவங்க சொல்லியிருக்காங்க 0%, நீ கோல்டு தாறுமாற எடு, 25%க்கு போய் எடு. வேஸ்டேஜ் எங்கே அதிகமாக இருக்கும் அந்த கோல்டு எடுங்க. என் ஒய்ஃப் 22க்கு எடுத்தாங்க. சார் இந்த ஸ்கீமே எங்கள் எம்டிஏ எங்களுக்கு சொல்கிறாரு சார், இதோட க்ளோஸ் பண்ணிக்கலாமான்னு எங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது. இல்லாட்டி மேக்ஸிமம் 15% வேஸ்ட் வரையும் ஓகே, அதுக்கு மேலே இருந்தால் பே பண்ண சொல்லணும் சார். ஏன்னா இந்த மாதிரிலாம் ஆமாம், அது ஒரு சில கடையில் வந்துட்டு 18%க்கு மேலே கிடையாதுங்களா. ஆனால் நான் 17லேருந்து ஸ்டார்ட் பண்ணனால எனக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்தது. எனக்கும் அந்த மேனேஜருக்குலாம் ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்துச்சு. அந்த கோல்டு ஜுவல்லரிக்கும் நல்ல ரிலேஷன் இருந்துச்சு. அதனால் நான் ஒருத்தரையும் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பேன். சார் கன்ஃபார்ம் தானே, ஜீரோ தானே நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் சார், இந்த வருஷம் நான் 2 லட்ச ரூபா பண்ண போகிறேன், இன்னும் ஓகே தானே ஓகே சார் அப்படிமாங்க.